நாம் அறிந்திருக்கிறபடி கர்த்தர் அநேக காரியங்களை நமக்கு தந்திருக்கிறார். ரட்சிப்பு, ஊழியம், அபிஷேகம், இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ரட்சிக்கப்பட்டவன் அனுதினமும் ரட்சிக்கப்படணும். முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ அந்த ரட்சிப்பு என்பது ஒரு நாள் ப்ராசஸ் அல்ல. நான் ரட்சிக்கப்பட்டேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன், 30 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன், அதல்ல. இந்த ரட்சிப்பு பூரணப்படும். அதனால தான் நீங்கள் ரட்சிப்பு பூரணப்பட பிரயாசப்படுங்கள். அப்போ அந்த ரட்சிப்பு பூரணப்படணும். அதே மாதிரி தான் ஊழியம், கர்த்தர் கொடுத்துருக்கிறதான ஊழியம். இந்த ஊழியமும் அப்படித்தான். ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். 50 வருஷமாக நடக்குது. அந்த ஊழியம் 50 வருஷம் மட்டுமல்ல, கர்த்தர் வருமளவும் நடக்கணும். முடிவு பரியந்தம் அது நடக்கணும். அப்படி தான், அதான் ஆசீர்வாதம் என்று வேதத்தில் பார்க்குறோம். அதே மாதிரி கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற இன்னொரு பெரிய விஷயம், அதை குறித்து நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்னொரு பெரிய விஷயம் கர்த்தருடையதான அபிஷேகம். இந்த அபிஷேகம் என்பது நாம் ரட்சிக்கப்பட்ட புதிதிலேயே நமக்கு ஆண்டவர் கொடுக்குறார். ஆனால் நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் அந்த அபிஷேகம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அந்த அபிஷேகத்தை தக்க வைத்துக் கொள்வது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். வேதம் சொல்லுது எபேசியர் 4:30, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பல நேரங்களில் இந்த அபிஷேகத்தை நாம் கனப்படுத்துகிறதில்லை. கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகம், வேதம் சொல்லுது வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில், பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கின அப்படின்னு இருக்கிறது. அப்படின்னா நமக்கு ஒரு அபிஷேகம் இருக்குது, ராஜா, ஆசாரியன். இந்த மாதிரி கர்த்தரோட, அதுக்கு மெல்கிசேதேக்கின் முறைமைன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த அபிஷேகத்தை கடைசி வரைக்கும் வச்சுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு, ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு, உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி பற்றி கொண்டிரு. அப்படின்னா அந்த கிரீடம் என்பது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? கிரீடம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிங்க லேவியராகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் 21:12 வாசிங்க. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும், பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும், தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் அவனுடைய தேவனுடைய அபிஷேக தைலம் எனும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது. நான் கர்த்தர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் மேல, நம்ம மேல ஒரு கிரீடம் இருக்கிறது. அந்த கிரீடத்துக்கு பேரு அபிஷேக தைலம். கர்த்தர் நம்மளை ராஜாக்களும் ஆசாரியருமா என்ன வாக்கியிருக்கிறாரு? அபிஷேகிச்சிருக்கிறார். அப்போது தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறாரு, எலிசாவை ஆசாரியனை அபிஷேகம் பண்ணுறாரு, ஆரோனை ஆசாரியனை அபிஷேகம் பண்ணுறாரு, சாலமோனை அபிஷேகம் பண்ணுறாங்க. ஸோ இந்த அபிஷேகத்தில் 2 இருக்குது, ஆசாரியத்துவம், ராஜ்யபாரம். ஆனால் ஒன்று விசேஷம், அது கர்த்தருடையதான கிரீடம் நம்ம மேலே என்ன செய்யுது? அது அபிஷேகமாக இருக்குது. நமக்கு என்ன பெரிய கிருபை, 2 சேர்ந்து நம்ம மேலே இருக்குது. பழைய ஏற்பாட்டில் 2 தனித்தனியாக இருந்தது. நமக்கு என்ன இருக்குது? 2 சேர்ந்து இருக்குது. நம்ம மேலே 2த்தையும் ஆண்டவர் சேர்த்து வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு மேலே எப்படி இருந்துச்சோ அதே அபிஷேக தைலம், அவரை மாதிரி மெல்கிசேதேக்கின் முறைமையில் நாமளும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்மகிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நான் வருமளவும் உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அப்போ தான் முடிவு பரியந்தம் அப்படி இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணுவீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போது நான் வருமளவும் உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அந்த அபிஷேக தைலம் எனும் கிரீடம் நம் தலையின் மேல் இருக்கிறது. ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, அதை நான் வருமளவும் பற்றி கொண்டிரு. அப்படின்னா உங்கள் மேலே இருக்க அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வருமளவும் என்ன செய்யணும்? பத்திரமா வச்சுக்கணும். நமக்குள்ள இந்த ஆவியானவர் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அதை நம்ம பத்திரமா வச்சிருக்கிறோமா? பல இடத்துல அவர் துக்கமாக இருக்கிறார். வேதம் சொல்லுது, துக்கப்படுத்தாதிருங்கள். சபை ஆவியானவரால் நடத்தப்படுகிறது. ஆவியானவர் தான் சபைக்கு போஷிக்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். அப்படின்னா ஆவியானவர் சபைகளுக்கு போஷிக்கிறாரு. சபைக்கு ஆவியானவர் தான் எல்லாம் செய்கிறார். இன்னும் சொல்ல போனால் இயேசு கிறிஸ்து சபையை போஷிக்கிறதுக்கு ஆவியானவர் வச்சு தான் செஞ்சுட்டு இருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரா? சுய பரிசோதனை பண்ணி பார்த்துருக்கிறீங்களா? நீங்கள் ஆவியானவர் என் கூட தான் இருக்கிறாரு, அபிஷேகம் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத எதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா, இன்றைக்கி கடைசி காலத்தில் உள்ள சபைகளில் உள்ளதான ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நல்ல ஆவியில் நிறையிறோம், நல்ல அந்நிய பாஷை பேசுகிறோம், அதனால் கர்த்தர் எங்களோடு கூட என்ன செய்கிறாரு? இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க. உங்களுடையதான ஒரு முடிவு என்ன? நான் நல்ல ஆவியில் நிறையிறேனே, அபிஷேகத்தில் நான் நிறையிறேனே, அந்நிய பாஷை பேசுகிறேனே, நல்லா கை தட்டுறேனே, குதிக்கிறேனே,
இதெல்லாம் ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்பதற்கான அடையாளம் அல்ல. நீங்கள் அபிஷேகம் பெற்றீர்கள் ஒரு காலத்துல, அது அடையாளம். ஆனா இன்னைக்கும் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா, அதான் கேள்வி. பாருங்க, வாசிங்க 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடி நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக. இப்ப கர்த்தர் வேதம் சொல்லுது, கர்த்தர் சவுலை என்ன பண்ணிட்டாரு? புறக்கணித்து தள்ளிட்டார். அவர் தான் அபிஷேகம் பண்ணார் ராஜாவாக, அவர் தான் ராஜாவா அபிஷேகம் பண்ணார். ஆனா வேதம் சொல்லுது கர்த்தர் சவுலை புறக்கணித்து தள்ளினார். இப்ப கர்த்தர் தள்ளிட்டாரு, கர்த்தர் சவுலை என்ன பண்ணிட்டாரு? ராஜா வராதபடி தள்ளிட்டார். இது நடக்கிறது எங்க? 16ஆம் அதிகாரத்துல. 15ஆம் அதிகாரத்திலேயே அவர் சொல்றாரு, சாமுவேல் சொல்றாரு, உனக்கு பதிலாக வேறொருத்தரை கர்த்தர் கட்டளை இட்டார் அப்படின்னு சொல்றாரு. இப்படியெல்லாம் நடக்குது. ஆனா என்ன காரியம் நடக்குதுன்னு மட்டும் கவனிங்க, அதுக்கு தான் உங்களுக்கு சொல்றேன். அதே 16ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. எப்ப ஆவியானவர் உங்களை விட்டு போகிறாரோ அடுத்து என்ன உள்ள வருது? பொல்லாத ஆவி வரும். பொல்லாத ஆவி உள்ள வந்துடும். இப்போ உங்க மேல இருக்கிறது கர்த்தருடைய ஆவியானவரா பொல்லாத ஆவியா எப்படி உங்களுக்கு தெரியும்? அதான் கேள்வி. உங்க மேல இருக்கிறது கர்த்தருடைய ஆவியா பொல்லாத ஆவியா? இல்லைங்க, இப்போ நாங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். உண்மை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தான் பெற்றோம். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டோம். கர்த்தர் தான் நம்மளை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார், ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணினார். ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் கர்த்தர் நம்மளை புறக்கணித்து தள்ளிட்டார். ஏதோ ஒரு இடத்துல அந்த அபிஷேகம் தாவீதை விட்டு போயிடுச்சு. அப்படி போன பிறகு இன்னும் அவனுக்குள்ள ஒரு ஆவி இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இப்போ இருக்கிறது பொல்லாத ஆவி. இதோடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிங்க 18ஆம் அதிகாரம், அதே 1 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிட்டு அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். என்ன பண்ணிட்டு இருந்தான்? வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்த்தருடைய ஆவியானவர் போயிட்டாரு, பொல்லாத ஆவி வந்துடுச்சு. ஆனா உள்ள என்ன நடக்குது? தீர்க்க தரிசனம் ஓடிக்கிட்டு இருக்குது. அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான். இன்னைக்கு கடைசி காலத்துல நீங்கள் யாரை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைக்கிறீர்கள்? ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. எசேக்கியேல் புஸ்தகத்துல, எரேமியால 2 இடத்துல சொல்றாரு, நான் அவர்களை அனுப்பாதிருந்தும் அவர்கள் பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள் என் நாமத்தினாலே என்பார். இன்னைக்கு சபைகளிலே காணப்படுகிற கடைசி காலத்தில் பல ஊழியங்களிலும் சரி சபைகளிலும் சரி எந்த ஆவியினால் ஊழியம் நடத்தப்படுகிறது, எந்த ஆவியினால் சபை நடத்தப்படுகிறது? வீடுகளுக்குள்ளே தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறான். அவன் அழகா சொல்ற பாருங்க, அவன் தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான். உள்ள இருக்கிறது அசுத்த ஆவி. உட்காந்து சும்மா அம்பாட்டு தீர்க்க தரிசனம் பேசிட்டே இருக்கிறான். கர்த்தருடைய நாமத்தில் பேசுவாங்க. இன்னைக்கு கடைசி காலத்தில் ஒரு சிலர் உட்காந்து பேசும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு விஷயம், தேவன் தீர்க்க தரிசனங்கிறத எதுக்கு வச்சிருக்கிறார் அப்படின்னா, கண்டித்து உணர்த்துறதுக்காக, பக்தி விருத்திக்காக. வசனம் சொல்லுது புதிய ஏற்பாட்டில் எபேசியர்ல, சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக சிலரை தீர்க்கதரிசிகளாக. தீர்க்கதரிசன ஊழியத்தினுடையதான மிக முக்கியமான வேலை என்ன? கண்டித்து உணர்த்துவது. ஆவியானவர் வரும்பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். வரும் காரியங்களை குறித்து போதிப்பார். ஆனா இன்னைக்கு அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார்னா, அந்த ஆவியனால சொல்லும் பொழுது, அந்த தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது ஆண்டவர் உட்கார்ந்து டெய்லி சும்மா பேசிட்டு இருப்பார். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் கர்த்தர் சொன்னார், கர்த்தர் இப்படி சொன்னார், கர்த்தர் அப்படி சொன்னார். இப்போ உங்க மேல இருக்கிறது கர்த்தருடைய ஆவியா பிசாசின் ஆவியா? அதுதான் கேள்வி. இங்க வேதம் சொல்லுது, சவுல் வீட்டுக்குள் உட்கார்ந்து தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான். பல நேரங்களில் இப்போ ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் மேல இருக்கிறது அசுத்த ஆவிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது, சவுலுக்கு மட்டும் தெரியாது. 16ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறது. தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணினதே. அவனுக்கு தெரியுது, கூட இருக்கிறவனுக்கு தெரியுது. ஏன்? கர்த்தரால் விடப்பட்ட ஆவி சொல்ற தீர்க்க தரிசனத்துக்கும் பிசாசின் ஆவியினால் சொல்லப்படுற தீர்க்க தரிசனத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. பிசாசின் ஆவி இருந்தால் பார்க்கும் போதே தெரியும்,
அவனுடைய ஆக்டிவிட்டீஸ்ல தெரியும், அவன் செய்கிற ஊழியத்தில் தெரியும், அவனை பார்க்கும் போதே தெரியும் there is something wrong. சிலரெல்லாம் நீங்க இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் இந்த ஜென்சி அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு உள்ள வாலிபர்களுக்கு அனுபவமும் இல்லை, ஆவியில நடத்தப்படுறதும் இல்லை. சரி, ஆவியில நடத்தப்படுறவங்க சொல்றதை கேட்கறதும் இல்லை. என்னன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மொபைல் ஃபோன் நல்லா ஆப்ரேட் பண்ண தெரியுது, அவங்கள பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர்ஸ் நல்லா தெரியுது. அதனால ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இவங்கெல்லாம் பயங்கரமான ஆளுன்னு இவங்களுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. சிலரை நீங்கள் பின்பற்றும் பொழுது அல்லது ஒரு சிலரை குறித்து மூத்த ஊழியக்காரர்களோ அல்லது ஆவில நிரம்பி இருக்கிறவர்களோ எச்சரிக்கும் பொழுது அது உங்களுக்கு கடினமாக இருக்குது, கடினமாக இருக்கு. இன்னைக்கு உள்ளவங்களுக்கு இது தப்புப்பா, இந்த ஆக்டிவிட்டிஸ் பார்க்கும்போதே தப்பா தெரியுது. அவன் சவுல் வீட்டுக்குள்ள உட்காந்து தீர்க்க தரிசனம் சொல்றான். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பிசாசு ஆவி பிடிச்சவன் அல்லது தேவனால் நடத்தப்படாதவன் ஜனங்களை வஞ்சிக்கிறதுக்கு யூஸ் பண்ற மிக முக்கியமான டூல் ப்ராஃபஸி. இன்னைக்கு கடைசி காலத்தை அதை தான் நீங்கள் கண்டு ஏமாறுகிறீர்கள். தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. யார் தேவனால் நடத்தப்படுறாங்க, யார் பிசாசுகள் நடத்தப்படுறாங்கன்றது உங்களுக்கு தெரியணும். அப்படி தெரியலையா, அப்படி யாராவது சொன்னாலாவது கேளுங்க. இன்னைக்கு சபைகளில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன, ஊழியக்காரங்க எதையாவது சொன்னா அதை கேட்கிற மனப்பக்குவம் விசுவாசிக்கு இல்லை. ஏன்னா இது அறிவு பெருத்த காலம். உலக பிரகாரமும் அறிவு பெருத்திருக்கு, இங்க வசனத்திலையும் அறிவு பெருத்திருக்கு. வசனத்துல ஆவிதான், ஆவியானவரோட நடத்துதல் தான் இருக்கணும். இப்போ இவங்களுக்கு அறிவு பெருக்கும். என்ன அறிவு பெருக்கும்? நிறைய கமெண்ட்ரிஸ் படிக்கிறாங்க, நிறைய வீடியோஸ் பார்க்குறாங்க, ஷார்ட்ஸ் பார்க்குறாங்க. ஸ்பிரிச்சுவலாக தான் சொல்கிறேன், ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறேன். நிறைய பார்க்குறாங்க. எடுத்து பாருங்க. முந்தியெல்லாம் எங்களுக்கு, நான் இப்போ அது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன், இப்போ நான் நினைக்கிறேன் அது நல்லதுன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ஒரு ஊழியக்காரர் தான் இருந்தார், ஒரே ஒரு ஊழியக்காரர் இருந்தார், ஒரு சபை இருந்துச்சு. எல்லாத்துக்கும் எனக்கு அந்த ஊழியக்காரர் தான் சொல்லி கொடுத்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. இப்போ நிறைய உட்காந்து யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் நிறைய பார்க்குறோம். ஆளாளுக்கு போதிக்கிறாங்க, நிறைய சொல்றாங்க. அது சரியாகவும் இருக்கு, தப்பாகவும் இருக்கு. ஆனால் அப்படி அறிவு பெருக்கும். அவர் அப்படி சொல்றாரு, இவர் இப்படி சொல்றாரு. அந்த ஊழியர், நான் ஒருத்தரோட பேசிட்டே இருப்பேன். அவர் அடிக்கடி மேற்கோள் காட்டுறது எதை காட்டுவார்னா, அமெரிக்காவில் இருக்க அந்த ஊழியக்கார பேரை, இவர் இப்படி சொன்னாரு ஜெகன், இவர் இப்படி சொன்னாரு பிரதர். வேதம் ஆவியானவர் என்ன சொன்னாருங்கிறத இப்ப கேள்வி. ஆவியானவர் என்ன காரணம்? அறிவு பெருக்கும். நிறைய புக்ஸ், கமெண்ட்ரிஸ். நான் என் பிள்ளைகிட்ட சொன்னேன், என் மகன்கிட்ட. அவனும் இந்த மாதிரி நிறைய படிக்கும் போது என்கிட்ட நிறைய கேட்பான். கேட்கும் போது சொல்வேன், நான் ஒரு பீரியட்ல உன்னை விட நிறைய புக்கு படித்தேன். கிட்டத்தட்ட 72 கிலோக்கு புக்கு வச்சிருந்தேன். 72 கிலோக்கு புக்கு வச்சிருந்தேன், வெறும் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் மட்டுமே. இப்போ எல்லாம் லைப்ரரியில் இருக்கு, அலமாரியில் இருக்கு. இப்போ சொன்னேன், வேதத்தை தவிர படிக்கிறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. எல்லா கமெண்ட்ரியும் நான் தப்புன்னு சொல்லலை, அது அவங்களுக்கு கொடுத்த வெளிப்பாடு. அது தப்பா இருக்கலாம், சரியா இருக்கலாம். ஆனால் இது ஆவியானவர் கொடுத்த வெளிப்பாடு. இது தப்பா இருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு இடத்தில் உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு ட்ரைனஸ்க்கு வருவீங்க, ஒரு ஃபெடப் ஆவீங்க. நிறைய கேட்டு 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 அட போங்கடா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவீங்க. ஆளாளுக்கு ஒன்று சொல்றீங்க, ஒன்னொன்னு நடக்குது. அப்படிதான் அந்த அளப்புண்டு தெரியறது. இப்படி நிறைய பார்க்க 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 நமக்கு ஒரு விதமான ஆவில தொய்வு வரும், ஒரு டயர்ட்னஸ் வரும். நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியை பெற்ற அந்த ஆவில நிரம்பி இருந்தீங்கன்னா, அந்த அபிஷேகத்துக்குள்ள இருந்தீங்கன்னா, வேற எதை பத்தியுமே நீங்க கவலைப்பட மாட்டீங்க. இன்னைக்கு இந்த அறிவு பெருக்க காலமா இருக்கிறதுனால இந்த ஜென்சி, இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ஸ், இவங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்ஷனா பேசினா, அல்லது கொஞ்சம் ஆடம்பரமா இருந்தா, அல்லது கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணா, உடனடியாக இவங்க அட்ராக்ட் ஆயிடுறாங்க. இந்த விட்டில் பூச்சி லைட்டு கிட்ட போய் நிற்கும் பாருங்க, ஒரு நாள் தான் அதுக்கு என்ன இருக்கும், உயிர் இருக்கும், மறுநாள் செத்து போயிடும். அந்த மாதிரி ஒரு ஷார்ட் டைம் ஒரு ஆவிக்குரிய காரியம் உடனே போய் அப்படியே பிடிச்சி ஆவியில அப்படியே ஒரு களி கூறுற மாதிரி நினைச்சுக்கிட்டு அப்படியே போய் மொய்க்கிறது. முடிவு என்ன? நமக்கு தெரியுது இந்த ரூட் ராங்கா போகுது. நல்லா கவனிங்க, ஒரு கண்ட்ரோல்ல ஓடுற வண்டிக்கும் பிரேக் இல்லாம ஓடுற வண்டிக்கும் என்ன தெரியும்? ரெண்டும் ஸ்பீடா போகும், ஆனா வித்தியாசம் நல்லா தெரியும், கன்ஃபார்மா தெரியும். அது யாருக்கு தெரியுதோ இல்லையோ, ஒரு டிரைவருக்கு நல்லா தெரியும். தூரத்துல பாக்குற டிரைவர் கன்ஃபார்மா சொல்லுவாரு, வண்டி என்னவா இருக்கு, ஏதோ அந்த வண்டியில மிஸ்டேக் இருக்கு. அப்போ மூத்த ஊழியர்கள் நமக்கு
சிலர் இப்ப வரக்கூடிய ஊழியர்கள் செய்யற காரியத்தை பார்க்கும் பொழுது இந்த ஆவி சரியில்லை, there is something wrong. ஆனா அவன் உட்கார்ந்து வீட்டுக்குள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுவான். கர்த்தர் புறக்கணித்து தள்ளின சவுல் ஆனால் தீர்க்க தரிசனம் உரைப்பான். இவங்கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டான். இன்னொரு பெரிய விஷயம் தெரியுமா? கர்த்தர் தன்னை விட்டு போனார் என்பதை அவனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. யாருக்கு தெரிஞ்சிருந்துச்சு? சவுலுக்கு நல்லா தெரியுது கர்த்தர் தன்னை விட்டு என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டாரு அப்படின்னு. வாசிங்க 1 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும், கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும், தன்னை விட்டு விலகி போனார் என்றும், தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து. யாருக்கு பயந்து? கர்த்தர் போனா யாருக்கு பயப்படணும்? கர்த்தர் தன்னை விட்டு போனா அவன் யாருக்கு பயப்படணும்? அவன் கர்த்தருக்கு தான் பயப்படணும். கர்த்தர் தன்னை விட்டு போனா யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படணும். ஆனா இப்ப யாருக்கு பயம் வந்துருச்சு? மனுஷனுக்கு பயம் வந்துருச்சு. மனுஷன் மேல பயம் வந்துருச்சு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அவனுக்கு நல்லா தெரியுது கர்த்தர் தன்னை விட்டு போனார். இவன் தெரியாத மனுஷன் கிடையாது. இன்னைக்கு நிறைய அபிஷேகம் பெற்றவர்களுக்கு தெரியும் கர்த்தர் அவளோடு கூட இல்லை. ஏன்னா அவன் செய்யற விஷயத்திலே தெரியும் கர்த்தர் அவங்க கூட இருக்க முடியாது இல்லையா? தெளிவா சொல்றாரு எசேக்கியேல் 8:6, என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணும்படியான காரியத்தை இங்க இருக்கிற இஸ்ரவேல் வம்சத்தார் தேவனுடைய ஜனங்கள் செய்கிறாங்கன்னு சொல்றாரு. உள்ள அருவருப்பு வந்த உடனே கர்த்தர் என்ன பண்ணுவாரு? இப்போ சிந்தனையில வருது, உங்களை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவார். உங்களுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கு, உங்களுக்குள்ள இருக்கு. ஐயோ நான் இதை விடணும், வேணாம், இது போதும், இதை விட்டு எப்படியாவது வந்துடணும். இப்போ இதே காரியம் இப்படி இருக்குல்ல, இதே காரியத்தை எடுத்துக்கோங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 12:7 வாசிங்க. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். இந்த எச்சரிப்பு யாருக்கு கிடைக்குது? தாவீது கிடைக்குது. கிடைச்ச உடனே தாவீது பண்ண வேலை பாருங்க. வாசிங்க 12:13 வாசிங்க. அதே 12:13 வாசிங்க. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், உடனே இமிடியேட் அங்கே, அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். யாருக்கு விரோதமாய்? இப்போ இது சொன்ன உடனே அவன் யாருக்கு பயப்படணும்? நியாயமா? இல்ல. இப்ப இருக்கிறவங்க யாருக்கு பயப்படுவான்? சொன்ன அந்த தீர்க்கதரிசிக்கு பயப்படுவான். ஐயோ தீர்க்கதரிசிக்கு தெரிஞ்சு போச்சே. இப்போ எலியா போய் சொல்றார் ஆகாபு கிட்ட, திராட்சை தோட்டம் எடுத்ததை பத்தி சொல்றார், நீ திருடிட்டியே அப்படிங்கிறார். ஆகாபு கேட்கிறாரு, என்னை கண்டுபிடித்தாயோ? அவனுக்கு என்ன இல்லை, இப்போ பயம் இல்லை, அவனுக்கு பயம் இல்லை, கண்டுபிடித்தாயோ அப்படிங்கிறான். இப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இந்த ராஜாக்களுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. சவுல் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, தாவீது ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. ஆகாபை கர்த்தர் தான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கி இருக்கிறார். ஏன்னா அவர் தான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர். இவங்கிட்ட போய் ஒரு குற்றத்தை சொல்லி சாமுவேல் சொன்னா வசனம் சொல்லுது, சவுல் அந்த குற்றத்துக்கு மனஸ்தாபப்படவே இல்லை. அந்த குற்றத்தை அவன் என்ன செய்யறான்? அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஆமா, ஆடு மாடெல்லாம் இருந்துச்சு, உங்களுடைய ஜனங்கள் எடுத்துக்கிட்டாங்க, ஜனங்களுக்கு தேவனுக்கு நடுவில் இதை உண்டாக்குறான். அது மட்டுமல்ல, அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவனுக்கு ஆவி பரிசுத்தாவி போய், அதாவது அபிஷேகம் போய் பொல்லாதாவி வந்துருச்சுங்கிறது அவனுக்கும் தெரியுது, கூட இருக்கிறவனுக்கும் தெரியுது. கூட இருக்கிறவன் சொல்றான், இல்லப்பா உள்ள இருக்கிறது தப்பான ஆவியா இருக்கே அப்படிங்கிறான். அவன் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்கான். உட்காந்து என்ன பண்றான்? தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இப்போ யோசிச்சு பாருங்க, இதே இடத்துல தாவீது வரும்பொழுது தாவீது சொல்றான், நானே அந்த மனுஷன், நான் தான் அவன், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். இதை விட இன்னொன்னு இருக்கு. அப்படியே வாசிங்க 51ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை வாசிங்க. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். நாத்தான் வந்து உணர்த்தின போது அவன் நாத்தான் கிட்ட சொல்றான், கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்னு சொல்லிட்டு இமிடியேட்டா கர்த்தர் சமூகத்துக்கு போய் ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து பாடுறான். அதான் தலைப்பு சொல்லுது, அதை உணர்த்தின போது தாவீது பாடின சங்கீதம். அப்ப யோசிச்சு பாருங்க, இமிடியேட்டா போயிட்டான். 2 நாள் கழிச்சு போல, 3 நாள் கழிச்சு போல, இவன் என்ன என்னை பத்தி இப்படி சொல்றான், இவன் எப்படி என்னை பத்தி இப்படி பேசலாம்,
அப்படின்லாம் இல்லை. வந்த உடனே, அதான் நான் எப்பவும் எனக்கு ஆண்டவர் சொன்ன நான் உங்களுக்கு சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில தவறுகள் வரும், பலகீனங்கள் வரும். ஏதோ ஒரு இடத்துல கர்த்தர் உணர்த்துவார். ஏதோ ஒரு இடத்துல கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு உணர்த்துவார். இம்மிடியட்டாக உணர்த்துகிறவனை கடிந்து கொண்டு, நீ அவன் எலியா வந்து சொன்ன உடனே என்னை கண்டுபிடித்தாயோ அவன் மேலே கோவப்பட்டு, அல்லது சவுல் சொன்ன உடனே அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாம அவன் பாட்டு உட்காந்து தீர்க்கதரிசனம் மினிஸ்ட்ரி நடந்துக்கிட்டே இருக்குது. இங்கே குறை இருக்கு, யாரும் குறை இல்லைன்னு சொல்லலை. கர்த்தர் உணர்த்துறார், யாரோ வச்சு உணர்த்துவார், பெரியவங்களை வச்சு உணர்த்துவார், ஏன் ஆவியில உணர்த்துவார், ஏதோ ஒரு தீர்க்கதரிசி வச்சு உணர்த்துவார், ஏதோ ஒரு இடத்துல சொல்றார். அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் வருதா? அதை அக்செப்ட் பண்ணி கொண்டு, ஆமா தப்பு, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி, சரி மனுஷங்கிட்ட சொல்ல வேண்டாம், கர்த்தருக்கு. தாவீது சொல்ற 51 சங்கீதத்தில் சில நேரத்தில் அந்த உணர்த்துக்கிற மனுஷங்கிட்ட போய் ஏற்றுக்கொள்றதுக்கு நமக்கு என்ன வராது, கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும். ஓ தேவன்கிட்ட போய், தாவீது எக்ஸ்ட்ரீம், அவன் விழுந்துட்டான் காதுல, நாத்தாமேல் காலிலே விழுந்துட்டான். ஆமா கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். நேரா போய் தேவ சமூகத்தில் உட்கார்றான். ஆண்டவரே தயவு செஞ்சு உங்க ஆவியை என்னை விட்டு எடுத்துறாதீங்க. இதுதான் அபிஷேகத்தை தக்க வைத்துக் கொள்ளுதல், இதுதான் அபிஷேகத்தை பாதுகாத்தல். நீங்க அந்த அபிஷேகத்துல இருக்கும் பொழுது இந்த மாதிரி பலகீனங்கள் வரும், குறைவுகள் வரும். வரும்பொழுது அந்த அபிஷேகத்தை தக்க வைத்துக் கொள்ளுகிறீர்களா? அந்த உணர்த்துதலுக்கு செவி சாய்க்கிறீர்களா? நான் ஒரு சிலர்லாம் பார்க்கிறேன், செஞ்சது தப்பு, ஆனா அதுல அவங்களுக்கு ஒரு திமிர் இருக்கும். என்ன பண்ண, அப்படி நான் என்ன பண்ணிட்டேன், அடுத்து கேட்பான், யாரும் பண்ணாததை நான் பண்ணிட்டேனா? எல்லாரும் பண்றதான் நான் பண்ணேன், எல்லாரும் பண்றது நான் நீ பண்ணப்பா, ஆனா எல்லாரும் அபிஷேகம் பெற்றவன் இல்ல, நீ அபிஷேகம் பெற்றவன். எல்லாரும் அழைக்கப்பட்டவன் அல்ல, நீ அழைக்கப்பட்டவன். எல்லார் மேலும் தரிசனம் இருக்குமா தெரியாது, ஆனால் உன்மேல் தரிசனம் இருக்கிறது. எல்லாரும் வேறு பிரிக்கப்பட்டவங்களா தெரியாது, நீ வேறு பிரிக்கப்பட்டவன். கர்த்தர் உன்னை ஒரு மிக முக்கியமான விஷயத்துக்கு கூப்பிட்டுருக்கிறாரு. நீ உன்னை எல்லாரோட கம்பேர் பண்ணினா எல்லாருக்கும் கொடுக்குற ஆசீர்வாதம் தான் உனக்கு வரும், ஆனால் உனக்குன்னு வச்ச விசேஷித்த ஆசீர்வாதம் வராது. இன்னைக்கு சவுலின் ராஜ்யபாரம் இல்லாமல் போயிருச்சு, அவன் தலைமுறைக்கு இல்லாமல் போயிருச்சு. ஆகாபின் ராஜ்யபாரம் இல்லாமல் போயிருச்சு, ஆனால் தாவீதின் ராஜ்யபாரம் நிலை நின்றது. ஆண்டவர் சொல்றார், நிலை நிற்க பண்ணுவேன். உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தையும் உங்களுக்குள்ள இருக்கிற ஊழியத்தையும் தரிசனத்தையும் தக்க வச்சு கொள்றதுக்கு இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்த்தர் உணர்த்துவார், கர்த்தர் சொல்லுவார். அப்படி சொல்லும்பொழுது உங்களுக்குள்ளே அந்த உணர்வு வர வேண்டும். ஆமா நான் பண்ணிட்டேன். சில நேரத்தில் உங்களால் மனுஷங்கிட்ட கேட்க வேண்டியிருக்கா, கேளுங்க. இல்லையா பரவாயில்ல, முடியலையா, அவங்ககிட்ட போய் கேட்கறதுக்கு ரொம்ப இதுவா இருக்கா, ஒரு நாள் உங்களை கர்த்தர் அவங்ககிட்ட போய் ஒப்புரவாகத்துக்கு வைப்பார். ஒரு நாள் நம்ம சாரி கேட்க வைப்பார் ஒரு இடத்துல, அது இருந்துட்டு போட்டோம். தேவன்கிட்ட போய் முதல்ல ஒப்புரவாக்குங்க. அதான் வசனம் சொல்லும் லூக்கா 13, உமக்கு விரோதமாயும் தேவனுக்கு விரோதமாயும் பாவம் செய்தேன், பரத்துக்கு விரோதமாயும் உமக்கு விரோதமாயும் பாவம் செய்தேன். இன்னைக்கு நாம போய் அந்த ஒப்புரவாகுதல் உணர்த்தப்படும் பொழுது, அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள். இப்போ ஒருத்தன் வரான், பவுலுக்கிட்ட வராரு, அவன் பேர் வந்து பரியேசுன்னு இருக்கு. அவன் பேர் என்ன? பரியேசு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருக்குது. பரியேசு வராரு. வந்த உடனே பரியேசு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இயேசுவின் மகன் அப்படின்னு அர்த்தம். பர் இயேசு, இயேசுனா ஆண்டவர் பேரு, பர் அப்படின்னு சொன்னா மகன், இயேசுவின் மகன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள பிசாசின் ஆவி, அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவன். ஏன்னா அந்தி கிறிஸ்துவ தான் 2 தெசலோனிக்கேயர் 2:3 சொல்லும், கேட்டின் மகன் அப்படின்னு சொல்லும். இந்த இடத்துல பவுல் அவனை பார்த்து சொல்றாரு, கேட்டின் மகனே அப்படின்னு சொல்றாரு. பேர் என்ன பேரு? பரியேசு. உள்ளுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன ஆவி? அந்தி கிறிஸ்துவின் ஆவி அல்லது பிசாசின் ஆவி, அப்படி வச்சுக்கோங்க. இப்போ அவனை உற்று பார்த்து கேட்டின் மகனே அப்படிங்கிறார். அவன் சில காலம் குருடாயிருந்தான், கைத்தாங்கல் கொடுப்பதற்கு ஆள் இல்லாமல் இருந்தார்கள். யோசிச்சு பாருங்க, அதை சொன்ன உடனே அவன் என்ன பண்ணிருக்கணும்? பவுலுடைய பாதத்தில் விழுந்து, ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் இரக்கத்தின் தேவன், 70 தடவை மன்னிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனா துணிகரமானவனுக்கு அல்ல. அந்த பாவத்திலேயே இவனுக்கு கோபம் வரும் பாருங்க. செய்யறது பாவம், செஞ்சது தப்பு, இவனுக்கு அதுல கோபம் வரும். ஆமா என்னப்பா அப்படித்தான் பண்ணுவேன் அப்படின்பா. சிலர்லாம் பாருங்க, தப்பு பண்றாங்கன்னு கண்டிச்சா அவன் அந்த தப்பை வந்து பெருசாவே எடுத்துக்க மாட்டான். ஆமா அப்படித்தான் பண்ணுவேன் என்னப்பா அப்படின்பா. இவனை என்ன பண்ண முடியும்?
இவனை எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, தள்ளி தான் விட முடியும். இவனை அதுக்கப்புறம் கர்த்தரால் பயன்படுத்த முடியாது. அவன் மேல இருக்கிற அபிஷேகத்துக்கு மரியாதை கிடையாது. ஏன்னா ஆவியானவர் கிடையாது, அவனை விட்டு போயிட்டாரு. வேதம் சொல்லுது பரிசுத்த ஆவி அல்லது கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு போனார்னா அடுத்து என்ன வரும்? பொல்லாத ஆவி உங்களுக்குள் வரும். பொல்லாத ஆவி வந்துச்சுன்னா நீங்கள் கொலகாரனா மாற தொடங்கிடுவீங்க. புதிய ஏற்பாட்டில் கொலகாரனா மாற மாட்டோம் அப்படின்னா, காரணமின்றி தன் சகோதரனை பகைக்கிறவன் என்னவாய் மாறுவான்? கொலை பாதகத்துக்கு சமமாக இருக்கிறது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? சர்ச்சில் யாரை பார்த்தாலும் உங்களுடைய தப்பை ஒருத்தன் சொல்லிட்டானா அவன் உங்களுக்கு கேட்டவன், அவன் தானே. நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு நான் எப்பவும் சொல்வேன். சபை என்பது புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிற தப்பாக எடுத்துக்காதீங்க. சபை என்பது பரிசுத்தவான்கள் நிறைந்திருக்கிற இடம் அல்ல, குறை உள்ளவர்கள் நிரம்பி இருக்கிற இடம். பரிசுத்தவான்கள் நிரம்பி இருக்கிற இடத்துக்கு பேர் பரலோகம். புரியுதா உங்களுக்கு? வெறும் பரிசுத்தவான்கள் இருக்கிறது பேர் என்னது? பரலோகம். சபை என்பது குறை உள்ளவர்கள் நிரம்பி இருக்கிற இடம். இவர்களை பரிசுத்தவான்களாய் மாற்றுவதுக்கு தான் சபைக்கு வந்திருக்கிறாங்க. சபைக்குள்ளேயே சில நேரத்தில் என்ன நடக்கும்? பிரச்சனைகள் வரும், தப்புகள் நடக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா, இது வசனத்தின்படி நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா, அந்த பர்டிகுலர் பர்சனை கூப்பிட்டு என்ன பண்ணலாம்? எச்சரிப்பு கொடுக்கலாம். இல்லை இந்த மாதிரி நடக்குது பார்த்துக்குங்க, இப்படி கேள்விப்படுறோம், இல்லை நான் பார்த்தேன், இல்லை கேட்டேன் அப்படின்னு சொல்லலாம். சொன்ன உடனே அதுக்கப்புறம் அவன் கேட்குறானா இல்லையாங்கிறது அவனுக்கும் தேவனுக்கும் உள்ளது. இப்போ சவுலை பார்த்து ஊழியக்காரங்க சொன்னாங்க பொல்லாத ஆவி உங்ககிட்ட இருக்குன்னு. அதை ஏற்றுக்கொண்டு அதை போகிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டியது யாருடைய வேலை? சவுலுடைய வேலை. இல்லை நான் உட்காந்து தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன், உடைச்சிக்கோ, அதுவும் இஷ்டம். அது கர்த்தர் ஒரு நாள் உன்னை ராஜாவாயிராதபடி தள்ளுவார், அந்த காரியம் நடக்கும். ஆனால் நீங்கள் இருக்கீங்கல்ல உணர்த்தினவங்க, நீங்கள் என்ன செய்யுங்க? அப்படியே போய் சர்ச்சு முழுக்க அதை பற்றி பேசிடுங்க. அவர் ஒரு குரூப் இருக்கு, நான் சொன்னேன் அவன் கேட்கல, ரொம்ப மோசம். இப்போ அவன் மேலே ஆவி இருக்குதோ இல்லையோ, உங்கள் மேலே தூஷிக்கிற ஆவி வந்துருச்சு. உங்கள் மேலே என்ன வந்துருச்சு? இயேசு சொல்கிறாரு, ஒரே வாயிலிருந்து 2 ஊற்று புறப்படாது. சபைக்குள்ளே ஒருத்தன் தப்பு பண்ணுறான் அல்லது குறைவுள்ளவனா இருக்கிறான்னா அவனை கூப்பிட்டு கண்டிங்க, தனிப்பட்ட முறையில் சொல்லுங்க. இல்லை 2 பேர் 3 பேர் போய் என்ன செய்யுங்க? சொல்லுங்க. இல்லைனா என்ன செய்யணுங்கிறார் பவுல்? ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிருங்கன்ட்டாரு. அவனை என்ன பண்ணிருங்க? ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஒருவேளை நீங்கள் அப்படி சொல்லும் பொழுது அந்த கேட்கறான்ல ஒருத்தன், அந்த குற்றம் தப்பு பண்ணவன் இருக்கான்ல, அதில் நம்மன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மகிட்ட ஒருத்தர் குற்றப்படுத்துறாங்க, நம்மகிட்ட ஒரு தப்பு இருக்குது உணர்த்துறாங்க. அதை கேட்கும்போது உங்களுக்கு அவன் சொன்னதை கேட்டு, ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன், இனி பண்ண மாட்டேன்ற இருதயத்தில் எண்ணம் ஆண்டவர்கிட்ட போய் ஒப்புரவாயிட்டா தாவீது. இவன் என்ன சொன்னான்? ஈட்டி எடுத்து அவனை குத்த பண்ண வச்சுங்க, அது சவுல். எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்னன்னா, சவுல் இப்படி பண்ண உடனே தாவீதும் சாமுவேலுடைய நிலைமையை பாருங்களேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது வசனம் வாசிங்க, 19-18 வாசிங்க. தாவீது தப்பி ராமாவில் இருந்த சாமுவேலிடத்திற்கு போய் சவுல் தனக்கு செய்ததை எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயோதிலே தங்கி இருந்தார்கள். பிரச்சனை யார் யாருக்கு? தாவீதுக்கும். இதை போய் அவர் என்ன பண்றாரு? சாமுவேல்கிட்ட சொல்றாரு. சொன்னா சாமுவேலும் தாவீதும் போய் எங்க இருக்கிறாங்க? நாயோதியில போய் தங்கி இருந்தார்கள். இப்போ பயம் யார் மேல? சவுல் மேல. தாவீதுக்கு மட்டும் இல்ல, யாருக்கு இருக்குது? சாமுவேலுக்கு இருக்குது. இந்த வசனத்தை படிக்கும் போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரு, ஒரு ஊழியக்காரனோ ஒரு சபையோ அல்லது ஒரு அபிஷேகம் பெற்றவனோ உன்னிடத்தில் சந்தோஷமா இருக்க முடியல, பயந்து தங்கறானா, உனக்கு கஷ்டம். ஒரு இடத்துல உனக்கு அந்த இடத்துல கஷ்டம். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் உங்ககிட்ட சந்தோஷமா தான் இருக்கணும். உங்ககிட்ட இருக்கும்போது அவன் பயந்து இருக்கிறானா, there is something wrong, உனக்கு ப்ராப்ளம். இங்க மட்டும் இல்லை, இங்க பாருங்க, கர்த்தர் என்ன செய்வாரு? நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எப்போது எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய் அப்படின்னு சொல்லி நீ போய் என்ன பண்ணு? சாமுவேல்கிட்ட சொல்றார், போய் நீ அவனை என்ன செய்ய? அபிஷேகம் பண்ணு. 2வது வசனம் 16:2 வாசிங்க. அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே. அப்ப சவுல் மேல பயம் ஆரம்பத்துல இருந்தே இருக்குது. யாருக்கு? ஆமா, இந்த சவுல அபிஷேகம் பண்ணது யாரு? இதான் நிலைமை ஊழியக்காரனுக்கு.
இதான் நிலைமை ஊழியக்காரனுக்கு. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலை யார் பண்ணது? சாமுவேல் தான் அபிஷேகம் பண்றாரு. கழுதையை தேடிக்கிட்டு ராஜாவை சொல்றாரு, அழகா சொல்லி கொடுப்பாரு, இப்படி போ, இங்க வருவாங்க 3 பேர் வருவாங்க, அவங்க உங்ககிட்ட வந்து இந்த காரியத்தை செய்வாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லுவாரு, அவங்க உங்க வீட்டில் யாராவது கேட்டா என்ன பேசணும்னு உனக்கு ஆண்டவர் சொல்லுவாரு. அது அழகா கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுப்பான். ராஜாவாக்குறதுக்கு அவன் தான் அபிஷேகம் பண்ணுவான், அவன் தான் கொண்டு போய் ஜனங்க மத்தியில் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான், இவர் தான் ராஜாவாக்கும் எல்லாம் சொல்லி கொடுக்குறான். அந்த சாமுவேல் சவுலை கண்டு என்ன பண்றாரு? ஐயோ என்ன கொலை பண்றான்ப்பா. அப்படின்னா சவுலுடைய தான நிலைமை எப்படி இருக்குது பாருங்க. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்கான். ஒரு சிலரெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. யாராவது உங்களை பத்தி பேசினாங்களா, அதுல சரியா இருக்குதா அவங்க பேசினது, போய் ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாக்கி மன்னிப்பு கேட்டுருங்க. அவங்க பேசுறது தப்பா இருக்குதா, அது உண்மை இல்லையா, கவலைப்படாதீங்க, கர்த்தர் அவங்கள பார்த்து கொள்வார். நீங்கள் விழுந்தாலும் எழுந்தாலும் கர்த்தருக்குரியது, அவங்கள பத்தி பயப்படாதீங்க பாரு. அதான் உண்மை. ஆனால் சில ஊழியர்களுக்கு அவங்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே இந்த சபைக்குள்ளேயே வளர்ந்து வெறும் இந்த நல்லவங்களோடய வளர்ந்துருப்பாங்க, பரிசுத்தவான்களுடைய. இந்த மாதிரி ஆட்களை பார்த்தவன இதெல்லாம் பிசாசுடைய தூதன் தானே. தூஷிக்கிறது யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. அவன் தூஷிக்கிற இந்த அந்த டீம் இருக்குல்ல, அதை பார்த்தவொடனே இவங்களுக்கு என்ன வருது? ஐயோ இப்படி பேசுறாங்களே அப்படின்னு தோணுதுல்ல. அந்த பரிசுத்தவான்கள் பயப்படுறாங்கல்ல, அவங்களுக்குள்ள ஒரு கலக்கம் வருதுல்ல. அப்படி கலக்கத்துக்கு காரணமா இருக்கிற சவுல் நல்லா இருக்க மாட்டான். இப்ப இவரு தாவீது அபிஷேகம் பண்ண போனோம், கர்த்தர் சொல்றாரு. ஆனா சவுலை பொறுத்த வரைக்கும், நான் ராஜாவா இருக்கும்போது இன்னொரு ஆள் அபிஷேகம் பண்றிய நீ, இது வந்து ராஜ துரோகம். சட்டப்படி பார்த்தா அவனுக்கு என்ன அர்த்தம்? ராஜ துரோகம். நான் இருக்கும்போது இன்னொரு ஆளை ராஜான்னு சொல்றியா, கலகம் பண்ண பாக்குறியா, என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண மாதிரி தாவீதை பண்ணலான்னு பாக்குறியான்னு கொலை பண்ணிடுவான்ட்டு யாருக்கு பயம் இருக்கு? சாமுவேலுக்கு பயம் இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, சவுல் கர்த்தர் தள்ளின பின்பு உன்னை பார்த்தால் ஜனங்களுக்கு பயம் வரக்கூடாது. உன்னை பார்த்தால் ஜனங்களுக்கு ஆவிக்குரிய பயம் தான் வரணும். ஆவிக்குரிய பயம் வேறு, மாம்ச பயம் வேறு. இன்னைக்கு இந்த ஆவியை உடையவங்க தான் இருக்கிறாங்க. பல நேரத்தில் பாருங்க, ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ அவங்க கிட்ட போய் ஒரு சண்டைன்னா உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? எதுக்குங்க நம்ம அவங்ககிட்டலாம் போய் சண்டை போட்டுக்கிட்டு, அவங்க மோசமானவங்க, அவங்ககிட்ட போய் ஏங்க போடணும் சொல்கிறோமா? இது என்ன பயம்? மாம்ச பயம். அதே நேரத்தில் ஒரு ஊழியக்காரர், ஒரு பரிசுத்தவான், அவர்கிட்ட போய் நிற்கணும், அவர்கிட்ட போய் பேசுறதுக்கு இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஏன் அவர்கிட்ட போய் நிற்கணும், அந்த பரிசுத்தவான்கள் ஏன் வாயில் நிற்கிறீங்க, அவங்க சொன்னால் அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிறோம்ல. இந்த 2 பயத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல, ஸ்பிரிச்சுவல் பயம், மாம்ச பயம். உங்க மேல ஸ்பிரிச்சுவல் பயம் தான் வரணும், எது வரக்கூடாது? மாம்ச பயம் வரக்கூடாது. இன்னைக்கு என்ன நடக்குது? சவுலோட அபிஷேகம் பெற்றவர்கள் இருக்கிறாங்க, ஒரு கூட்டம் போகுது, அவன் பிசாசு பிடிச்சிருக்கான்னு தெரியுது. அப்படிப்பட்ட அந்த அபிஷேகம் பெற்றவன் மேல ஒரு பிசாசினுடைய அந்த ஒரு ஆவி வந்து இறங்கி இருக்குது. அவன் தீர்க்க தரிசனம் சொல்றான், அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய கிரவுட் இருக்குது. ஆனால் சாமுவேலும் தாவீதும் என்னவா இருக்கிறாங்க? அவனை பார்த்து பயப்படுறாங்க, ஓடி போய் பயப்படுறாங்க. இதுதான் அபிஷேகம் போயிட்டு பிசாசின் அபிஷேகம் வந்துருச்சுன்னா இதான் நடக்கும். இப்ப பாருங்க, தாவீது தப்பு பண்றாரு, தைரியமா போய் யார் சொல்றது? நான் தான் தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ பண்ண தப்பியா, நீ இப்படி பண்ண முடியாதியா, தைரியமா சொல்றாரு பாருங்க. உடனடியாக தாவீதும் மனம் திரும்புகிறார். அவ்வளவுதான். இதுதான் கர்த்தர் உங்கள் அபிஷேகத்தை பற்றி கொண்டிரு, உனக்குள்ளதை என்ன செய்ய பற்றி கொண்டிரு. கடிந்து கொள்றாங்களா, அவங்க சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்குதா, திருத்தி கொள்ளுங்க. இல்லை தப்பு இல்லையா, கவலைப்படாதீங்க. எவன் எதை பேசுறத பத்தி கவலைப்படாதீங்க, தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. அதே வேளையில நீங்கள் உங்கள் அபிஷேகத்தை பத்திரமா பார்த்துக் கொள்ளுங்க. உங்கள் அபிஷேகத்துக்கு உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரான்னு பாருங்க. பல நேரத்தில் கர்த்தருடைய பொல்லாத ஆவி தீர்க்கதரிசனம் உரைக்குது, இந்த மாதிரி அபிஷேகம் போயிடுச்சு,